சென்னையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பட்டினப்பாக்கத்தில் இருந்து தருகிறார் செய்தியாளர் பிரசாந்த். தென்மேற்கு பருவமழை இன்னும் 24 மணி நேரத்தில் பெய்யும் என்று வானிலை ஆய்வு எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அலையின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள சீனிவாசபுரத்தில் இன்று காலை அதிகாலை முதல் கடல் நீர் அதிகமாக வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாயிருக்கின்றனர். இன்று அதிகாலை முதல் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கின்றனர். தற்போது நம்மிடம் பேசுவதற்காக பானு என்பவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். அம்மா, இந்த பகுதியில் எப்பயிலிருந்து அளவு ஆரம்பிச்சிச்சு? நீங்க ஒரு பாதுகாப்பு இருக்கீங்களா? இது ஒரு 10 நாளாவே இந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கிறோம். 10 நாளாவே தண்ணி அதிகமாயிட்டே இருக்கு. நேத்துல இருந்து ரொம்ப தண்ணி அதிகமாகி வீடெல்லாம் அடிச்சிட்டு போய் ரொம்ப பாதிப்பா இருக்கிறோம். நாங்க மீனுக்கு வலைக்கு போறதுக்கு வழி இல்லாம நாங்க தொழிலுக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சாப்பிட இடம் இல்லாம, இருக்க இடம் இல்லாம, தண்ணி வீட்டுக்குள்ள போனதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு வேற இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். அதிகாரிகள் யாரும் ஆய்வு பண்ண நேரில் வந்தாங்களா, இல்ல மாற்று இடத்துல எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கா? இங்க எந்த அதிகாரமும் வரல, அதிகாரிகள் யாரும் வரல. இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தா நல்லா இருக்கும். இவர்கள் சொல்வது போல இப்பகுதியில் நாங்கள் ஒரு பாதுகாப்பட்ட சூழலை நிலவி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தற்போது இவர்களுக்கு ஒரு மாற்றிடம் வேண்டும் என்று இப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் பிரசாந்த்.